வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. தாவேகா வெர்சஸ் திமுக வெர்சஸ் அதிமுக சட்டப்பேரவை தனி தீர்மானங்கள் யார் கை ஓங்குகிறது என்ற பேசுபொருளில் இன்றைய நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் மற்றும் பிரபாகர் தமிழரசு இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகாக இந்த 2 நாட்கள் ஓவராலா எப்படி இருக்கு அசம்பிளி? ரொம்ப நீண்ட நாட்களாக நீங்க அதை கவர் பண்றீங்க. உங்களுடைய பார்வையில முன்ன இருந்ததுக்கு இப்போக்கும் அது எப்படி மாறுபட்டு இருக்கு? தமிழக வரலாற்றில் நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் நினைத்தே பார்க்காத ஒரு கட்சி இன்று ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது. இவர்கள் இருதரப்பிலும் இருந்து அந்த கட்சி மாறியவர்கள் கூட அங்கே அமைச்சர்களாக உட்காந்து, எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அங்கிருந்து நேராக தனக்கு யார் அதிமுகவிலே அரசியல் எதிராக என்று கருதினாரோ அந்த எடப்பாடி பழனிசாமியை நேரில் பார்த்து அவர் எதிரெதிராக பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்படி இங்கே விசிகேனுடைய வன்னியரசு இருக்கார். அவரும் இவங்களும் ஒரு காலத்தில் திமுக ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ராஜேஷ்குமார் விஸ்வநாதன் சட்டப்பேரவைக்கு புதுசாக வந்திருக்கிறாரு. ராஜேஷ்குமார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தலைவராக சட்டப்பேரவை தலைவராக திமுக தலைவரோடு தான் அந்த முன்வரிசையில் உட்கார்ந்திருந்தவர். திமுக எதிர்கட்சிகளோட திமுகவினுடைய ஆதரவாளராக உட்கார்ந்திருந்தார். இன்று இந்த காட்சிகள் நிறைய மாறி இருக்கிறத பார்க்குறேன். விவாதங்களும் ரொம்ப காரசாரமாக இருக்குது. அந்த டிட் ஃபார் டேட் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எதை சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்திருக்கிற சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, அலோவ் பண்ணுறாரு. இப்போ அரசின் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டாலும் அதை ஒரு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்படுதுங்கிற மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. மற்றபடி நீங்கள் ஒரு இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபாகர் தமிழரசு கூட என்னுடைய அங்கே வந்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசச்சில் அவர் சில கருத்துக்களை சொன்னார். நீங்கள் செங்கோட்டையனை பற்றி இவர் சொன்னார், நீங்கள் இடம் மாறி உட்காந்துட்டு இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாரு. ஒன்னா இந்த இடம் மாறி முதல் போனதே நீங்க தானே அவர் பேசுறாரு. அவருக்கு இவருக்கு சார்பாக 2 பக்கம் நான் இடம் மாறினாலும் நீங்க சட்டையில உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக எல்லா கட்சியினருமே தாங்கள் சார்ந்திருக்க கட்சி தலைவருடைய புகைப்படத்தை எல்லோருக்கும் தெரியும்படி அவருடைய தலைவர்களுக்கும் தெரியும்படி காட்சி பொருளாக வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி கேள்வி. உடனே இவர் என்ன சொல்றாரு, ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, அவர் மாறினாலும் அவருடைய அவருடைய படத்தை சட்டை பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அப்படிலாம் பேசி இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமாகவும் போகும். சில சமயம் தடித்த வார்த்தைகள் வெளிப்படுது. அந்த சமயத்தில் அவர் பேரவைத் தலைவர் என்ன ஒன்று பண்ணுறாருன்னா, நான் இதை பார்த்து விட்டு இது தேவையில்லை என்றால் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லி விடுகிறார். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போது சட்டசபையினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற. ஆகவே நீங்க அதை நீக்குவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அதற்கு முன்னாடி எத்தனையோ கோடி மக்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் உங்களை போன்ற சேட்டலைட்டு தொலைக்காட்சி நிறுவனங்கள் மூலமாகவும் போய் சேர்ந்து விடுகின்றன. பிரச்சனை யாருக்கு வருகிறதுனா, பிரிண்ட் மீடியா மட்டும்லாம் நீங்கள் இதை போடணுமா ஒரு கேள்வி இல்லை, போட முடியாத ஒரு நிலைமை வருது. அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த திமுகவுக்கும் அவர் ஆதவர்ஜனாவுக்கும் இடையே கிடந்த மாட்டு லாட்டரி அந்த பிரச்சனை அது லைவா போயாச்சு. இவர் அதை பற்றி நான் பின்னாடி முடிவெடுக்கிறோன்னு சொல்றாரு. ஆனால் எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்க தான் உலகம் முழுவதும் போய்விட்டது. அதனால என்ன சுவாரஸ்யமா இருக்கு அதுல ஒன்றும் இல்லை. அவர்கள் புது அமைச்சர்களாக இருந்தாலும் நிறைய அமைச்சர்கள் நல்ல தயாரிப்புகளுடன் வருகிறார்கள். அதை நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் சாதாரணமான சில இதுவும் பழைய காலத்தில் இருந்தது இருக்கு. எப்படின்னா, நீங்க அதிமுக திமுக இருக்க நான் உங்களுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சா நீங்க உடனே சொல்லுவீங்க, உங்க ஆட்சி நீங்க எதனா பண்ணீங்கன்னு சொல்ற. இதை பண்ணனால தானே உங்களை மாற்றி வச்சிருக்கு, நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம் என்ற சொல்லி இல்லாம அந்த பழைய அந்த அது இருக்கு. சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல அது தொடருது. ஆனா அவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்கிறது தெரியுது. அந்த முதல்வர் உன்னிப்பாக கவனிக்கிறார். ஒரு சில நடைமுறைகள்லாம் அவர் பிரபாகர் பார்த்தாரு தெரியும். இப்போ முதலமைச்சர்கள் நேராக உட்காந்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ள இருந்து ஒரு எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்து போட்டு எல்லாருக்கும் வணக்கம் போட்டு உட்கார்றாரு. நேற்று கூட ராஜேஷ் குமாரை பார்க்காம திரும்பினார். உங்கள் பார்வை படட்டும்னு வேற அவர் அங்கேருந்து கேட்டு வாங்கி வர அளவுக்கு போயிருக்கு. பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கு. கொஞ்சம் முதல்வரே நேற்று இறுக்கமாக உட்கார்ந்திருப்பதாக தோன்றும். நேற்று அவர் ஒட்டுமொத்தமாக நடந்த
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேச வச்சலாம் அதையெல்லாம் ரொம்ப ரசித்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ காட்சிகள் மாறி இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னும் தேர்ந்த விவாதங்கள் நடக்கணுங்கிறது இதுதான் என்னுடைய இது. நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கண்டேயன் தானே, மார்க்கண்டேயன் சிறப்பாக பேசினார். அப்போ ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, இவ்வளோ அழகாக பேசுகிறவர் ஏன் அங்கே போய் நீங்கள் எலும்பு உடைப்பெல்லாம் பேசுகிறீங்கன்னு. ஸோ திறமையானவர்கள், மிகச்சிறப்பாக பேசுபவர்கள் 2 தரப்புலையும் இருக்கிறாங்க, 3 தரப்புல இருக்கிறாங்க, 4 தரப்புல இருக்கிறாங்க. நீங்கள் பிரேமலதா நல்லா பேசுகிறாங்க, பாமகவில் இருந்த சௌமியா அன்புமணி நல்ல தரவுகளோட வந்து பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இதே அடுத்த லெவலில் ஒரு டிபேட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களும் தனிப்பட்ட அட்டாக்குகளை தவிர்த்து விட்டு அந்த தகவல்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தில் போனால் இன்னும் நல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். ரைட், முதல் பார்வை எடுத்துக்கிறேன். திரு பிரபாகர், உங்களுடைய பார்வையில் ஒரு இளம் பத்திரிகையாளரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து சார் 30 ஆண்டுகளாக நேரடியாக பண்றாரு. நம்ம நேரடியாக 30 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம குறிப்புகள் இந்த நம்மளோட இது இருக்குது, அவை குறிப்பு வந்து வெப்சைட்டில் இருக்குது. அப்போ அதில் நடந்த விவாதங்கள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலைஞர் இருந்தப்போ அவர் என்னென்னலாம் சிஎம்மாக பேசினார். அப்போது அதிமுக காலத்தில் அப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மது இது வந்து ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை விட்ரா பண்ணுவாங்க. விட்ரா பண்ணுறப்ப அப்போ அமைச்சர் வந்து ஏன் நீங்கள் இப்போ விட்ரா பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ, இல்லை நாங்கள் பார்த்துட்டோம், இது வந்து புத்தர் இருந்தாலும், இயேசு இருந்தாலும், காந்தி வந்தாலும், வள்ளுவர் இருந்தாலும், யார் நினைச்சாலும் இதை வந்து மது வந்து ஒழிக்க முடியாது. மது ஒழிக்கிறது எப்படின்னா, தண்ணிக்குள்ளே கிணத்துக்குள்ளே இருக்கவங்களை வந்து லைட் அடித்து பார்க்க தேடுற மாதிரி, அதனால் அவங்களா அந்த மாதிரிலாம் இதெல்லாம் படிச்சிருந்துருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்திருந்திருக்கு அவையில் வந்து. இப்போது அந்த அனைவரும் ஒரு சைட்லேயும் புதிதாக வந்தவர்கள் சபைக்கு அவைக்கு புதிதாக வந்தவர்கள்லாம் இன்னொரு பக்கமும் இருக்கிறப்ப அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு இடங்களில் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ட்ரை பண்ணோம், நினச்சோம். நம்ம அப்படி தான் எதிர்பார்த்துருப்போம், எனக்கு தெரியாது எப்படி பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் நிறைய அமைச்சர்கள் வந்து எளிய முறையில் ரொம்ப நம்ம மக்கள் மொழியில் வந்து உதாரணத்துக்கு டாஸ்மாக் துறை அமைச்சர், அவர் மதுவிலக்கு பிரிவு அமைச்சர் விக்னேஷ், அவர் நான் இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது, நான் வந்து இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இதுக்கு தான். ஆனால் இப்போவே நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் அந்த ஆன்லைன் தொடர்பாக விமர்சனம் வந்தாலுமே கூட அதில் வந்து எந்த வார்த்தையும் வந்து தவறாக பயன்படுத்தி விடாமல், இல்லை அந்த ஒரு வார்த்தையை வந்து விமர்சனத்துக்குள்ளாக அதை பிடிச்சிட்டு எதிர்க்கட்சிகள் பேசாமல் இருக்கும் வகையில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக பேசினார். நேற்று இவர் முன்னாள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவாதத்தில் பேசுகிறாரு. அதில் வேளாண் துறை அமைச்சர் வந்து அது ரொம்ப தெளிவாக டேட்டாவோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த டேட்டா ஷாக்டு. ஏன்னா நீங்கள் அவர் இன்னைக்கு தான் அறிவிக்க போகிறாரு 110 அறிவிக்கிறார், நெல்லுக்கும் கரும்புக்கும் அறிவிக்கிறாருன்றது தெரியும். ஆனால் இப்படி ஒரு விமர்சனம் வரக்கூடும், நீங்கள் என்ன பண்ணீங்க, இது ஒன்றும் பெரிய இல்லைன்னு விமர்சனம் வரக்கூடும். முன் தயாரிப்பு வந்து நம்மளுக்கு விஷயம் தெரில. அவர் தயாரிப்போட வர்றாரு, அதிகாரிகளோட துணைக்கு எடுத்துக்கிறாரு, அதிகாரிகிட்ட கேட்குறாரு இந்த இதுதான் கரெக்டாக தானே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் எந்திரிச்சு நின்று நான் வந்து புள்ளிவரத்தோட சொல்லணும் அப்படின்றாரு. ஆனால் அவர் யங்ஸ்டர் மினிஸ்டராக இருக்க, இளம் அமைச்சராக இருக்கான்றனால அது பெரும்பாலும் டிவிலையோ அல்லது வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் செய்திகள் நம்மளால் குறிப்பிட முடிஞ்சுது. ஸோ இப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து தரவோட ப்ரிப்பேர் பண்ணி எக்யூப்டாக வர்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஒரு தரப்பு. இன்னொன்று இந்த சண்டைகள் அந்த நீங்க குறிப்பிட்ட வேளாண் அமைச்சர் அந்த தரவுகளோட பேசும்போது எம்ஆர்கேவே பெருசா அவரு நான் இவ்வளவு டீடைல்லாம் கேட்கல அப்படின்ற ரேஞ்சில தானே அவரு. ஆமா, அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொன்று மூத்த அமைச்சர்களுமே ஒத்துக்கிறாங்க, நல்லா தான் பேசுறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நடந்ததுல இந்த முற்றும் டிட் ஃபார் டேட்ன்ற மாதிரியான சம்பவங்கள் என்னன்னா, பெரும்பாலும் இவங்க எல்லாருமே வந்து திமுக அதிமுக கட்சிகள்ல ஏதோ ஒரு மட்டங்கள்ல இருந்திருக்காங்க. இருந்துட்டு இங்கே வாய்ப்பு கிடைக்கவே இல்லை பல ஆண்டுகளாக. அப்படின்றதுனால தான் அவங்க புதுசாக தாவேக்காவோடையும் தாவேக்காவுடன் இணைஞ்சு அங்கே சரி ஆல்ரெடி கட்சியில் உள்ள வருஷம் வேலை பார்த்துருக்காங்கன்ற தாவேக்கில் சீட்டு கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவும் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு 2 பேரோட தாவேக்கா தரப்புலேருந்து எம்எல்ஏக்கள் பேசுறதுல தான் சண்டை இந்த புக்கிருந்து எழுது. அதிகமான சண்டை நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி அதிமுக நடக்கிறப்ப வேறு சண்டைகள். திமுகவோட அதிகமாக ட்ரிகர் ஆனதுன்னா 2 பேர். ஒருத்தவர் வந்து சூலூர் எம்எல்ஏ சுகுமார், அவர் தான் முதல் முறையாக பேசுகிறார் இன்றைக்கு அசம்பிளியில். இன்னொரு வந்து நாவல்பட்டு விஜி. இவங்க 2 பேருமே திமுகவில் இருந்தவங்க. அதுவும் ரொம்ப முன்னாடி இல்லை, இந்த 2026 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் திமுகவில் இருந்தவங்க. தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அவங்க வேட்பாளர் தேர்தல் நேரத்தில் தான் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் போய் கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு வேட்பாளர் ஆனவங்க. அப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு தான் வந்து இங்கேருந்து திமுகலேருந்து அதிகமான சண்டை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எது வந்து ஹிட் ஆகும், எது வந்து இவங்களை டார்கெட் ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்து கரெக்டாக அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் சொல்லும் பொழுது நேச்சுரல் ட்ரிகர் ஆகுங்க திமுகலேருந்து. இந்த வித்தியாசமும் தெரியுது. சீனியர்ஸாக சொல்லக்கூடியவங்க ஒரு 5 பேர் 6 பேர் தான் வந்து சீனியர்ஸாக ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாங்க தாவேக்கால. அது வந்து ஒருவேளை ஒரு அதிமுக பாணியில் ஒரு ட்ரை பண்ணுறவங்களா 5 அணி 4 அணின்ற மாதிரி அதை அறிவிக்கல இவங்க தாவேக்கால இருந்து. ஒருவேளை அப்படியான ஒரு முன்களை 5 பேர் இருப்பாங்க
அதை தாண்டி இல்ல, மற்றவர்கள் இப்ப அதுதான் நான் கேட்க நினைச்சேன். போன கூட்டத்தொடர் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. இப்ப நிர்மல்குமார் பேசுவார், எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் பேசுவாரு, ராஜ்மோகன் பேசுவாரு, அப்படி இல்லைன்னா அமைச்சர் ஆதவர்ஜனா, இவன் ஒரு 3-4 பேர் தான். முதலமைச்சரே எழுந்து பேச மாட்டாரு. ஒரு சுத்தி இருந்த ஒரு 3-4 பேர் எது பேசினாலும், எதிர்முகாம்ல யார் பேசினா, அதிமுகவா திமுகவா யார் பேசினாலும் இவங்க இப்போ அதுல நீங்க ஒன்னா அவரு சொல்லுவார் நான் நினைக்கிறேன். இப்போ அவர் அமைச்சர் 2வது சீனியரா இருக்கக்கூடிய புஷி ஆனந்தே வந்து நார்மலா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். அவரே நேற்றுலாம் பதில் சொன்னாரு. குறிப்பா வந்து திமுக சொன்ன 5 வருஷம் நாங்க டென்ஷனா இருந்தோம், நீங்களும் ரொம்ப ரிலாக்ஸா இருந்தோம்னு அவரும் உடனே பேசுறாரு. அதுக்கு ஏற்றபடி ஒரு பதில் அழகா சொல்றாரு. இல்ல ஒரு வாய்க்கால் பண்ணுறது கூட எங்களுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு கரெக்டா எல்லாருக்குமே அந்த டேர்ஸ சுருக்கமா ரத்தின சுருக்கமா அதே சமயத்துல ப்ராப்பரான ஆன்சர் முதலமைச்சர் பேசுவாரான்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்துல போன் பண்ணாலே பயப்படுறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது திமுக பீரியட்ல உங்களுக்கு அது கலைஞர் பேப்பரை, ஏன்னா காலையில ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் போன் போடுவாருங்கிறது நிச்சயமான தகவல் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செய்தி எழுதிருப்பீங்க, உங்க செய்தி கூட அதை பிரச்சனை கிடையாது. அப்போ என்னன்னா பிஆர் உங்களை கேட்பாரு, சார் என்ன சார் எழுதிருக்கீங்க, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து கேட்குறாங்க போலுக்கு, அமைச்சர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா இதுதான் ஏன் வந்திருக்குன்னா ஓ அதுவான்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி. ஏன்னா அவர் படிச்சிருவார் கலைஞர். ரொம்ப காலைல 5-6 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் அவரு பிரபாகர் தமிழர் சொன்னோம்னா சுவாரஸ்யமான பதில்கள் தகவல்கள். இது நான் கேட்கன்றது இப்ப முதல் கூட்டத்தொடருக்கும் இப்ப இருக்க கூட்டத்தொடருக்கும் வித்தியாசம். அவரு நிர்மல்குமார் வந்து ஒரு பொதுவான செய்தி தொடர்பாளர் முறையில அதனுடைய நீட்சியா அசம்பிளியில எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கணும். ஆதவர்ஜனா அதை பேசியிருந்தார். பட் கிராஜுவலா என்ன தெரியுதுன்னா அங்க ஒரு செட் ஆஃப் அமைச்சர்கள் வந்து எல்லாம் பேசுறதுக்கு அவங்கவங்க துறையில அவங்க நல்லா நீங்க அவர் சொன்ன மாதிரி விக்னேஷ், இந்த அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ், நிர்மல்குமார், அப்புறம் ஒரு நம்ம இந்த மினிஸ்டர் என்ன ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ், இவன் ஆதவர்ஜனா வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு அட்டாக் பண்றதுக்கான ஒரு ஆளா அந்த மாதிரியான வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்க சப்ஜெக்ட்ல தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இனி மற்றவர்கள் அவர்கள் துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும்பொழுது தான் தெரியும் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். பட் நீங்க அது ஒரு ஒரு சம் ப்ராமினன்ஸ் சொல்லுவாங்க, சம் ஒரு ப்ராமினன்ஸ் இல்ல ப்ராமிஸ் அதுல இருக்குன்னு நான் பாக்குறேன். இவ்வளவு நாள் பாக்குறோம், ஒரு ப்ராமிஸ் தெரியுது இளைஞர்களுடைய. அவங்களோட இன்டென்ஷன் வந்து நம்மளுக்கு சொல்ல வெறும் வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க இப்படி வந்துருவோம், எங்க இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் செய்வாங்க, இளைஞர்கள் பேசுவாங்க, படிப்பாங்க அப்படின்றது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இவங்க செய்வாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மேல இருந்தது. அது இந்த முறை வந்து எல்லாரும் ட்ரையல் அண்ட் எரர்ல பண்றாங்க. இப்ப கமலி அவர்கள் இன்றைக்கு எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதிலில் வந்து அந்த பதில் சொல்லியிருக்க வேணாமே அப்படின்னு கூட சிலர் யோசிக்க கூடும். ஆனால் அந்த பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசலை, என்கிட்டயே அது தொடர்பாக அந்த உதாரணத்துக்கு பட்டா அது வந்து இருக்கு, ஆனால் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணல. இப்போ அமைச்சர் அவர் எந்திரிச்சு பேசுவாங்கன்றது வந்து அவங்க தரப்புலேருந்து யாரும் எதிர்பார்க்கல. திரும்பி பார்த்து அவங்களுக்கு தெரியாமல், அவைத்தலைவருக்கும் தெரியாமல், அப்புறம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு அமைச்சருக்கு இது கொடுங்க அப்படின்னு டைம் கொடுத்து அப்புறம் அவங்க பேசுறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு டாக். இதில் இன்னும் டைசெக்ட் பண்ணி தாவேகாக்குள்ள டைசெக்ட் பண்ணி போனோம்னா கடந்த கூட்டம் வரைக்கும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் நடக்கல இந்த கூட்டமும் சரி, கடந்த முறையும் சரி, அதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவங்க அல்லது முந்தைய பிரபலமாக தெரிந்தவர்கள் எல்லாரும் நல்லாக பேசினாங்க, நம்மளால அறியப்பட்டது. ஆனால் புசியானந்த் அவர்களுக்கு வந்து தமிழில் வந்து உச்சரிப்பில் சிக்கல் இருக்கு, அவர் வடஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர், அந்த சிக்கல் இருக்கும். அப்புறம் மற்றவங்க எல்லாமே வந்து இந்த அமைச்சர்கள் பெரும்பாலும் இருக்கவங்கெல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்க, அப்புறம் தனியாக மற்ற மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சு அவங்கள பற்றியில். ஆனால் இந்த முறை நான் சொன்ன குறிப்பிட்ட நபர்கள் எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதிலிருந்து கிராஸ் ரூட்லேருந்து அதிலேயே ஒர்க் பண்ணி வந்தவங்க. இவங்க வைக்கிற விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்க நிறைய அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து தாவேகா சார்பாக பங்கேற்று அந்த பேசு திறமையை அவர்கள் வளர்த்திருக்கிறார்களோ தான் தெரியுது. அவர் சொன்ன மாதிரி ஒரு சில அமைச்சர்கள் நேற்று தேவையில்லாமல் நம்ம சொல்லணும்னு நினச்சா, நம்ம நீதித்துறை அமைச்சர் கொஞ்சம் தேவையில்லாமல் அவர் கோபப்படலாம். நீங்கள் வந்து என் தமிழ் சரியில்லைன்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம், என் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்களா. ஆனால் அவர் மதத்தை யாரும் குறிப்பிட்டு பரிசா சமயத்தில் அவர் தன்னுடைய மதத்தை குறிப்பிட்டு நான் இது கிறிஸ்தவம் எனக்கு சொல்லி கொடுத்தது அன்பு மொழி, அங்கே கிறிஸ்தவத்தை பற்றி யாருமே பேசலை. நீங்கள் ஏன் உங்களுடைய அதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சிலர்கள் இல்ல அவர் ஒரு பரிந்துரையாத்தானே அதை சொல்றாரு. ஆமா ஆமா, அதுக்கு அவர் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில இதுகள் அவங்க தவிர்த்தா அவங்க ஒரு நான் சொன்ன ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
அதே போல இதுல இன்னும் குறிப்பிட்ட ப்ராமிசிங்ல ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் நம்ம இவங்கெல்லாம் தாவேக்கான்னு பார்க்குறோம். திமுகலேயே முதல் முறை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இங்கே கே நேரு அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் இவர் ஏவா வேலு அவர்களுக்கும் தான் வந்து வேலை அதிகமாக இருக்கு. அந்த பக்கம் அவங்க என்னன்னா முன்னாடியே ஒரு பயிற்சி கொடுத்து வந்து சொல்லிடுவாங்க. இங்கே கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு, அப்போசிஷன் தானே. அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி கையில எண்ணெயோடு இப்பயுமே ஏவா வேலு நேருக்கெல்லாம் கொஞ்சம் வேலை நிறைய தராங்க. அவங்க ஏதாவது கிளாஸ்னா இவங்க எடுத்து அது கிளாஸ் எடுக்கிற மாதிரியான சூழலும் பார்க்கத்தானே. திமுகலையும் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பட் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் போன தடவை வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அது நிறைய எல்லாருக்கும் பேச வாய்ப்பு அது கிடைக்காது. பட் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றும் உள்ள வரவில்லை. புதுசாக சிலர் வந்திருக்கிறாங்க, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து கலந்த முறை இல்லாதவங்க இப்போ திருப்பி நிறைய வந்திருக்கிறாங்க. பேசுகிற ஆட்கள் இருக்கு. பட் நீங்கள் என்னன்னா இல்லை, என்னோட கேள்வி அந்த இளைஞர்கள், இப்போ தாவேக்கா தரப்பில் இருக்க இளைஞர்கள் புதியவர்கள் அவர்களை எதிர்கொள்றதுல இவங்களுக்கு தடுமாறுகிறார்களா? திமுக தடுமாற்றம்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் உள்ள. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பாயிண்ட் சொன்னால் அவங்களும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை அவங்க நீங்கள் இது பண்ண பார்த்தாரு யாரு, நீங்கள் விவசாயிகள் போராட்டம் நடக்கிறச்சில நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக ஒன்று சொல்கிறாரு. திருவண்ணாமலை வந்து சிப்காட் பிரச்சனையில் லேண்ட் எடுக்கல வந்து விவசாய பிரச்சனையை தவிர விவசாயிகள் அதையும் சொல்கிறார். அதனால கேள்விகள் அதெல்லாம் பதில் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய சிரமம் பதில் சொல்றாங்கன்னா இவங்களோட அனுபவத்துக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் இருக்கு. அது வந்து நீங்க ஒரு ஃபேக்டரி இருக்கச்ச யார் வேணா பேச முடியுங்க. பென்ஸ் நீங்க தரவு உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா இதுல வந்து ஏஜி இதெல்லாம் அதான் நான் சொல்ல வரேன். தரவுனா அவங்க ஒரு தயாரிப்போடயே வர்றாங்க. நேற்று அவர் சொன்னவொன்னா பன்னீர்செல்வம் வந்து டக்குன்னு ஐயோ நம்மளும் பண்ணிட்டோம்னு அவரு திகச்சு போய் நிக்கலையே. அவர் மூத்தவர்கள் அவரை டக்குன்னு சொல்லிட்டாரா இது இப்ப விவசாய பிரச்சனைக்காக இல்ல சிப்பாடு. இன்னொன்னு நீங்க என்ன பார்க்கணும்னா இதுல ரொம்ப ஒரு திறமசாலியா இருந்து அமைதியா இருக்கிற இன்னொரு ஆளை நான் பார்க்கறது வந்து உதயநிதி தாங்க. அவர் வந்து அவரால் வந்து நீங்க எந்த தர்ம சங்கடமான கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். வெளியே நான் பார்த்துருக்கிறேன். சில சமயம் கொஞ்சம் ஒரு அன்ரெஸ்ட்ரைண்டா அவர் பேசிடுவாரே தவிர முக்கியமாக வந்து இது அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் சட்டசபையில் வந்திருக்கு நினைக்கிறேன். அவரு நீங்க கலைஞர் அளவுக்கு நான் அதை கம்பேர் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. கலைஞர் மாதிரி டக்குன்னு பதில் சொல்றாரு. நீங்க அதுக்கு ஒரு பொருத்தமா அவர் சொல்றதுக்கான ஒரு அவருடைய அந்த விட்டு இல்லாம இருக்கலாம். பட் ஒரு சரியான பதில் நீங்க எழுப்புறவர்களுக்கு ஒரு பதில் சொல்றது அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு, மொழி கைவரப்பட்டிருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் ரொம்ப திறமையா இதுல பதில் சொல்றதுல அவருக்கு அது ஒரு இது இருக்கு. பேப்பர் படிக்கலாம்னு அதுக்கு அது சொல்றாரு இல்லையா. நீங்க பேப்பர் படிச்சா மட்டும் போதாது, நீங்க வந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக பேசினாதான் எல்லாம் தெரியும்ங்கிறது. அந்த மாதிரி நீங்க டக்குன்னு வந்து ஆன் த டிஃபென்சிவ்னு போவோம். நீங்க ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு அப்படி சொல்லி, ஏன்னா அவரை குறித்து அதை அட்டாக் பண்ண நீட் விவாதத்துல கூட அவர் சொல்றாரு கலைஞர் இருந்த வரைக்கும் இங்க அனுமதிக்கவே இல்லை. இல்ல ஜெயலலிதா இருந்த பீரியட் வரைக்கும் அவங்க ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கினாங்க. அது வரைக்கும் அவர் அல்டிமேட்டா நீங்க இல்லைங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் நம்ம சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். அது என்ன பர்பஸை சர்வ் பண்ண போறதா என்ன, அதுக்கு நான் போடக்கூடாதுன்னு சொல்லல. நான் அடுத்த கேள்வியை அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பொதுவா தாவேக்கா மேல வந்து பாஜக எதிர்ப்பு கடுமையா இல்ல, பெருசா அவங்க எதிர்ப்பு இல்லைன்ற ஒரு விமர்சனம் பொதுவா இருக்க இந்த சூழல்ல இப்ப பேரவையில கொண்டு வர தனி தீர்மானங்கள், மிக குறிப்பா நீங்க சொல்ற தமிழ் தாய் வாழ்த்து முதலிடத்துல இருக்கணும்னு சொல்றது, நீட்டு எதிர்ப்பு தனி தீர்மானம் கொண்டு வர்றது, இப்ப எஃப்சிஆர்ஏக்கு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இது எல்லாமே மத்திய அரசோட தொடர்புடைய மத்திய அரசுக்கு எதிரான ஒரு வேலையில தான் செய்யறது. இப்ப அந்த தீர்மானங்களை இவங்க கொண்டு வந்து நிறைவேற்றுறது எதிர்த்தரப்புல யாரும் அது பெருசா யாரும் அப்ஜெக்ட் பண்ண போறது கிடையாது. விவாதங்கள் நடந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல யார் கை ஓங்குது அல்லது இதுல அவங்க ஒரு கை அகடா ஒரு ஸ்டெப் அகடா தானே இருக்காங்க. தாவேக்கான்ற வந்து மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்றது இது எல்லாருமே ஏற்கனவே நீட்டு தொடர்பானாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுனாலும் திமுக அண்ணா திமுக எல்லாருக்கும் இந்த விஷயத்துல ஒரே ஸ்டாண்டு தான் இருக்கு. ஆனா திமுக தீர்மானம் கொண்டு வரச்சில அதனுடைய மொழி அதனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டிருக்கும்னா கொஞ்சம் கடுமையா மத்திய அரசை அட்டாக் பண்றதுல இருக்கும். ஆனா இந்த தீர்மானங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நோட்டிபிகேஷனை பத்தி அவங்க பேசுறதுல அது என்ன சொல்லுது? நீங்க வந்து அந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தை குற்றம் சொல்றீங்க. ஏன்னா அதன் மூலமாக தான் இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா முதல் பாடலாக வந்தே மாதரம் ஒலிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அது பாடப்பட்டதுனால தான் அதற்கான ஒரு தீர்மானமே வருது. அப்போ மத்திய அரசு சொல்லியிருக்கிறதே இதை சொல்லணுமே இல்லையா? அமைச்சர் பேசுறச்சிலையோ அல்லது முதலமைச்சர் பேசுறச்சில முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப தமிழை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்கா யாரையும் பண்ண மாட்டோம் அதெல்லாம் பேசினார். ஆனால்
இன்னைக்கு மறுபடியும் அருண்ராஜும் ரொம்ப மாநில உரிமைகள், பெடரலிசம் எல்லாமே தீவிரமா தான் பேசினார். அதே திமுகவினுடைய மொழி தான் இருந்தது. ஆனாலும் பாஜக அரசை அவர்கள் வந்து கடுமையாக அட்டாக் பண்ணலைங்கிறது உங்களுக்கு அந்த ஒருவேளை அவர்கள் வந்து கான்ஃபரன்டேஷன் வேண்டாம், நம்ம சொல்றத நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், அதுக்காக ஒரு ஒரு பொலிட்டிக்கலா அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு என்னுடைய இது. ஏன்னா ஒரு கடுமையான திமுக நீங்க போடச்சுல அது அது அட்டிக்கு தூக்குவாங்க. இந்த ஊர்ல அது ஒரு இந்தியா ஒருமைப்பாடுக்கு சீர்குலைக்கும், இது வந்து பல கண்ட்ரிகள் நிறைந்தது, இதை பாஜக புரிந்து கொள்ள மறுக்கிறது, நீங்கள் வந்து இந்தி திணிப்பதன் மூலம் அப்படி செய்யறது ஒரு கடுமையான ஒரு அட்டாக்கு, ஒரு ஒரு சான்ஸ்கிரிட் மொழியை கொண்டு வர பாக்குறாங்க. அப்படிலாம் சொல்ல அந்த அந்த அட்டாக்கு குறைஞ்சி இஷ்யூவை மட்டும் பேசுறாங்க. பாஜக இல்ல அக்ரெசிவ்னஸ் இருந்தாலும் பாஜகவை அரசியல் ரீதியாக அவங்க அட்டாக் பண்ணவில்லை. பாஜக அரசை, பாஜக என்ற ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, நீங்க வந்து காங்கிரஸுக்கும் பாஜக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் நீங்க பார்க்கணும்னா பாஜக ஒரு கொள்கையாக்கும் எங்க அரியணையில ஏற்றி வச்சிருக்கு, அதனுடைய ஹிந்துத்துவ கொள்கை தான் அரியணையில் இருக்குது. அதை நீங்க பேசாம நீங்க வந்து இந்த தீர்மானங்களே கொள்கையிலே சொல்லுவீங்க. இந்தியா முழுவதும் ஒரே கொள்கை சார்ந்து அல்லது கொள்கை ரீதியா வலுவான எதிர்ப்பை பதிவு பண்ணலைங்கிறது என்னுடைய, நீங்க அதை கரெக்டா பிடிச்சீங்க. கொள்கை ரீதியான ஒரு அட்டாக்கு தேவைப்படுது, அதை அவங்க செய்யறது இல்லை. பிரபாகர், உங்களோட பார்வை என்ன? அவங்க என்னன்னா இவங்களோட நிலைப்பாடத்தை கிளாரிஃபை பண்ணணும். இது வந்து நாங்கள் வந்து ஏன்னா உங்களோட நிலைப்பாடை சொல்லுங்கள், ஒரு விஷயத்துலையும் உங்கள் நிலைப்பாடை சொல்லுங்கன்னு கேட்குறப்போ அதை கிளாரிஃபை பண்ணணுன்றக்காக இந்த தீர்மானம்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. அவைத்தலைவர் சொல்கிறார், இது நம்ம யாருக்கு அனுப்பி வைக்க போகிறோம், நம்ம தான் இங்கே வச்சுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்களோட ஸ்டாண்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் பொது இடத்துல போய் மற்றவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து பதில் சொல்றதுக்குமாக இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேறும். இந்த தீர்மானங்கள் யாரும் எதுக்கு போகிறது, நேற்று வந்து தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானத்திலிருந்து இன்னைக்கு நீட் தீர்மானத்திலிருந்து FCR வரைக்கும் யாரும் எதிர்க்க போகிறதில்ல. சட்டமன்றத்தில் ஏகமானதாக நிறைவேற்ற போகிறது ஒருவேளை பாஜக எதிர்க்கும்னாலும் ஒரே எம்எல்ஏ இருக்கிற அவரும் வெளிநடப்பு செஞ்சுட்டார் இன்னைக்கு நீட் வரும்பொழுது. அதனால் அவங்களோட ஸ்டாண்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணுன்றதுதான். இன்னொன்று வார்த்தையை வந்து அவங்க அக்ரெசிவாகவும் கூட இல்லை. அது நீங்கள் வந்து எதனால ஏன் அதை வந்து எதுக்குறீங்க, ஒன்றிய அரசு இப்படி சொல்லுச்சு, வந்தே மாதரம் அப்படின்றத சொல்றதுக்கு என்ன, வந்தே மாதரத்தை வந்து முன்னாடி பாட சொல்றாங்க அப்படி அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு தயாராக இல்லை. வேற பேசும்பொழுது அதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு மிக மென்மையான போக்கு கடைபிடிக்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது வந்து நம்மளுக்கு நீங்க இந்த ஒரு அசம்பிளி ரெசல்யூஷன்ல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்படிதான் அவங்க கடைபிடிச்சிட்டே வர்றாங்க. நீங்க BC முஸ்லீம் இடஒதுக்கீடை வந்து ஹைகோர்ட் வந்து ரத்து பண்றாங்க. இவங்க அதுக்கு அப்பீல் போனாங்களே நமக்கு தெரியல. சுப்ரீம் திருப்பரங்குன்றம் விஷயம் தொடர்பாக எந்த இதுவும் பேசவில்லை, அப்பீல் தான் போறோம், நாங்கள் லேட்டாக தான் அப்பீலுமே சொன்னாங்க. அது வரைக்கும் அந்த ஸ்டாண்டே சொல்லலை. ரொம்ப நெருக்கி கேட்டதுக்கு அப்புறமே தான் அப்பீல் போவோம்னு சொன்னாங்க. அப்பீல் போயிருந்திருக்காங்க, அப்பீலையும் வந்து முடியாதுன்ட்டாங்க. இப்போ திரும்ப ரிவ்யூ போறாங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இல்லை நாங்கள் வந்து பாலிசி ரீதியாக இருக்கோன்ற முறைமா இது இன்னும் ஒரு கன்ஃபியூசிங்கான இடத்துல தான் வச்சிருக்காங்க கொள்கை ரீதியாக. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து ஓகே, பட் வாட் அபவுட் ரிசர்வேஷன், இன்டர்னல் ரிசர்வேஷன். நேற்று ரிசர்வேஷன் பற்றி தமிழ் தாய் வாழ்த்தோடு சேர்த்து இவர் தமிழ்மன் அன்சாரி பேசும்பொழுது சொல்றாரு, இந்த BC ரிசர்வேஷனுக்கும் நீங்கள் வந்து ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றாரு அவரும். அப்போது இது அதை பற்றி அவங்க இப்போ எந்த ஸ்டாண்டும் விளக்கலை. நீட் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, கடந்த ஆட்சி காலத்தில் போட்டது. அது தொடர்பாக அதை பர்சீவ் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வியும் இன்னைக்கு தீர்மானத்தை ஆதரித்து பேசும்பொழுது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக கேட்குறாங்க. அதை பற்றி நமக்கு கிளாரிட்டி தெரியல. ஸோ கம்ஃபர்டபுளான விஷயத்தை இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் போடுறதுக்கு வந்து பெரிய வழக்கை அரசு நடத்துமா இருக்கலாம், கட்டாயம் அவங்க அதுலேருந்து போகிற இப்போ காவிரி பிரச்சனை மாதிரி ஏற்கனவே இருக்க அரசை நடத்துதான். அவர் பிரபாகர் என்ன இன்னைக்கு அவர் இவ்வளோ நீட்டை சொன்னார். FCRA இன்னைக்கு மறுபடியும் வருது. FCRA வந்து இதில் வந்து முழுக்க யாருக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா சிறுபான்மையினர். அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் தெளிவாக சொல்லணும் இல்லையா. நீங்கள் வந்து அரசு என்ன சொல்லணும், நீங்கள் இங்கே இருக்கிற சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த ஊரில் பெரிய அளவு கல்வி ஏற்பாடு செய்யப்பட்டது கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் மூலமாக தான். அவர்களுக்கு இருக்கு, அதை தெளிவாக சொல்லணும். நீங்கள் வந்து ஏன் FCRA எங்கள் ஊரில் மைனாரிட்டி இருக்கிறான்னா மற்றவங்க யாருமே இருக்கல, இதை மைனாரிட்டி நிறுவனம் அதை வந்து அரசியல் ரீதியாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து இந்த தீர்மானம் இல்லைங்கிறது என்னுடைய அந்த கிளாரிட்டியா அறுதிட்டு வரமாட்டேன்றாங்க. ஆமா இதனால தான் நாங்கள் பண்றோம் அப்படின்னு நீ உடச்சு பேச மாட்டேன். இல்லை நாங்களே தீர்மானத்தை கொண்டு வரும் அமைச்சர்கள் அதை டீடைல்டா பேசியிருக்கணும். அதுல இல்லையே, நீங்க அந்த தீர்மானத்தை பாருங்க, அதுல ஒரு கிளியரான ஒரு அரசியல் நிலைப்பாடு நீங்க கடுமையா எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் இது வந்து ஒரு மத்திய அரசு சார்ந்த பிரச்சனை இல்லை. மத்திய அரசினுடைய ஐடியாலஜிக்கல் ரிலேட்டட் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சட்டங்களை எதிர்த்து வரக்கூடிய எங்க ஸ்டாண்ட்ல நாங்க இப்படி இருக்கிறோம். அரசியல் அட்டாக் பண்ணாம நீங்க எப்படி பண்ண முடியும்? நீங்க என்ன திமுக என்ன அரசியல் ரீதியாக நீங்க அட்டாக் பண்ணணும் இல்லையா? இந்த அரசியல்னால தானே இந்த சட்டம் வருது. இல்ல
பாஜகவினுடைய ஒரு அரசியலினுடைய வெளிப்பாடு தானே இந்த எஃப்சிஆர்ஏங்கிற சட்டம். அதை நீங்க அப்போ அந்த அந்த அரசியல் நிலைப்பாடு நீங்க அட்டாக் பண்ணாம என்ன தீர்மானம் நான் கேட்கிறேன். அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து வந்தே மாதரத்தை யாராவது இழிவுபடுத்தினாலும் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து 3 வருஷம் தண்டனை, ஃபைனு ரெண்டும் சேர்த்து, அதன் பிறகு அவர் மறுபடியும் பண்ண அவருக்கு 1 வருஷத்துக்கு போடுறதுக்கு ஒரு லீகல் ப்ரொவிஷன் நீங்க கொண்டு வந்து இன்னைக்கு அதை ஒரு சட்ட ரீதியா ஈவன் ஜனகணமன பாடினவன் ஒருத்தவர் யாராவது பண்ணா கூட அவருக்கு இது இருக்கான்னு தெரியாது. ஒரு நேஷனல் சாங்குக்கு நீங்க இவ்வளவு பெரிய லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. பட் நேற்று தீர்மானம் போட்டிருக்கோம், இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் இல்லையா? இது ஆக்சுவலி என்னன்னா இது அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். 2021 இதை மாநில பால் அங்கீகரிச்சு இது எல்லாம் இதுலயும் வந்துருச்சு நிக்கணும்ன்றதெல்லாம் வரையறை போட்டு 2021 தீர்மானம் போட்டாச்சு. இப்போ நீங்க திரும்ப தீர்மானம் போடணும், திரும்ப என்ன பண்ணா அதை வலுவாக்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்தே மாதரம் தமிழ்நாடு இது வந்து ஸ்டேட் சாங் யாராவது மதிக்காட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அது இதை திரும்ப எடுத்துட்டு போக திரும்ப நாங்க வந்து தமிழ் தாய் மதிக்கிறோன்ற ஒரு ஸ்டாண்ட் கிளாரிஃபைங்க மட்டுமே வச்சிருக்கு. இந்த ஸ்டாண்ட் கிளாரிஃபைங்கிறது வந்து திரும்ப ஆளுநர் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதே கேள்வி வருதுல, இது whether it is binding the governor னு வருது இல்லையா? மத்திய அரசு நிகழ்ச்சியில கூட எப்பயும் போல அதுதான் பின்பற்றப்படும். ஏன்னா நீங்களே இன்னைக்கு மறுபடியும் அது ஒரு பிரச்சனை வந்திருக்கு சார். ஏன்னா அதை மினிஸ்டருமே கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார். நான் அந்த நிகழ்ச்சி இன்னும் பார்க்கல. என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தனியார் ஒரு YMCA உடற்பயிற்சி கல்லூரியில் நடந்ததுல முதல்ல கிறிஸ்தவ பாடல்கள் ஒழிக்கப்பட்டு அதன் பிறகு அப்ப நீங்களே அதை மாதிரி அந்த அமைச்சர்கள் நேற்று எந்த அமைச்சர் இருந்து தீர்மானம் நிறைவேற்றாரோ அந்த அமைச்சரே இன்னைக்கு அதை பாதுகாக்கல. சோ இது மாதிரி சில இதை வந்து நீங்க வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலா எடுக்க வேண்டாம். நீங்க ஒன்ஸ் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகின பிறகு அதை ரொம்ப கட் அண்ட் ரைட்டா நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட். இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பேரவை நிகழ்வுகள் எல்லாமே நேரலை செய்யப்படுதுன்றது இதுதான் முதல் முறை. இந்த இவங்க தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகாக முழுமையாக நேரலை செய்யப்படுகிறது. அப்படின்றதும் இதற்கு முன்பாக நேரலை இல்லாத அந்த செலக்டிவா இருந்தது. செலக்டிவானா அவங்க ஆளுங்கட்சி பேசுற மட்டும் காட்டுவாங்க, எதிர்கட்சி இருந்தானா கட் பண்ணிடுவாங்க. ஆனர் போயிட்டு இருக்கேவும் அது ரெண்டும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். இதன் மூலமாக உறுப்பினர்களோட செயல்பாடுகள்ல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறார்? இது வந்து இதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க உணர்ந்து நம்மளை வந்து ஒரு பொறுப்புணர்வுடன் நாம் இது வந்து பொதுக்கூட்ட மேடை அல்ல, இது ஒரு சட்டப்பேரவை பார்லிமெண்ட்ல நீங்க லைவ் நடக்கச்சுல நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய தலைமையை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கும் உங்களுடைய எதிரி கட்சியை நீங்க தாக்குவதற்குமான பயன்பட்டு பண்ணா நீங்க லைவ் யார் வந்தாலும் அவர் வந்து இது எல்லாருக்கும் போகட்டும்னு நினைப்பார். இது வந்து என்னன்னா லைவ் வருது என்னன்னா நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்முடைய பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், பொது பிரச்சனைகள் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு இது தெரிவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடு. ஆனாலும் அது மிகவும் எப்போது சிறக்கும் என்றால் அந்த உறுப்பினர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். சிலர் இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீமா பேசிடுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம தலைமையினுடைய டிஃபெண்ட் பண்ணணும், கடுமையா நம்ம தலைவரையோ நம்ம கட்சியையோ டிஃபெண்ட் பண்ணின்னு பேசுகிறதுல சில சில வார்த்தைகள் தடிச்சு போயிருது. இதை நீங்க லைவ்ல அவங்க எடிட் பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றாரு ஸ்பீக்கர், என்ன சொல்றாரு ஸ்பீக்கர் அவரை சொல்ல எப்படின்னா அந்த சமயத்துல உலகம் முழுவதும் எத்தனையோ பேருக்கு போய் சேர்ந்துருது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னும் நீங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஸ்பீக்கர் அலோவ் பண்றாரு. அது நான் சமீபத்தில் முன்னாடினா ஒரு அரசுக்கு எதிராக நீங்க பேச ஆரம்பிச்சால் நீங்கள் வந்து இப்படி பேசாதீங்க, இல்லை அதற்கு குறிப்பு வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு. உடனே அரசுக்கு எதிரான ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழும் பொழுது நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப கடந்த காலங்களில் நம்ம பார்த்துப்போம், ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரா இருக்கட்டும், ஏதாவது கூட்டத்தொடர் இப்ப எதிர்கட்சியா இருக்கவங்க ஆளுங்கட்சி பட்ஜெட் நடத்துறாங்க அப்படின்னா எதிர்கட்சி கொஞ்ச நேரம் வந்து பேருக்கு நிற்பாங்க, வந்துட்டு ஏதாவது சத்தம் போட்டுட்டு வெளிநடப்பு செஞ்சு போயிருவாங்க. வெறுமன ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே வச்சு அல்லது கூட்டணி உறுப்பினர்கள் மட்டும் வச்சு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்ன்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஃபுல் பிரசன்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருந்தாங்க. ஏன்னா நம்மள எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்தோம். இங்க அவர் சித்தார்த்த பிரபாகரனையும் அவர் ஒரு சித்தார்த்த பிரபாகரன் எங்க பழைய இந்திய எடிட்டர் பேரே வருது. ஏன்னா நாங்களே அப்படிதான் நினைச்சோம். ஏன்னா அதற்கு முந்தைய நாள் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அடுத்த நாள் சட்டப்பேரவையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதை வந்து அவர்கள் வந்து ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டு அதுல பங்கெடுத்து எல்லாருமே நடந்து, அதுக்கு காரணம் நேரலை செய்யப்படுறது. நேரலை செய்யப்பட அவங்க வேண்டாம் நினைச்சிருப்பாங்க. இது ஒரு பிரச்சனை, வெளியே நடந்த பிரச்சனையே சட்டசபையில் அது மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. உங்களை பைண்ட் பண்ணுதுங்க கட்டாயம் வந்து நான் பேசுவதில் வந்து லைவா போறதுங்கிறதுல. ஏன்னா நீங்க
மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது வச்சிருங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அது பயன்படுத்துறாங்களா இல்லையாங்கிறத விட நீங்க வந்து சோஷியல் மீடியா வந்து சோஷியல் மீடியா அதை வந்து உங்களை எப்படி வேணா எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால அவர்கள் அதுல ரொம்ப அவர்களாகவே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? இல்ல அதுதான் கேட்க வரேன். அப்ப அவங்க வந்து இது வேற ஒரு கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற உணர்வோடயே தான். வேற ஒரு கண் பார்க்கிறத விட இல்ல, அதையும் மட்டும் அவர் முன்னார பேசினதையும் பின்னாடி பேசினதையும் எடுத்து விட்டு தனக்கு எதுவாக அவருக்கு எதிரான ஒரு அரசியல் ஸ்கோர் பண்ணதுக்கு அதை பயன்படுத்த முடியுங்கிறதையும் இப்போ சமூக வலைத்தளங்கள் எடுத்திருக்கு இல்லையா. டக்குன்னு நீங்க லாட்டரி சீட்டுக்காரர்கிட்ட இருந்து 900 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்களா, அந்த ஒரு பாயிண்டை மட்டும் நீங்க போட்டு ஃபிளாஷ் பண்ணிவிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பேசினா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பதில் வந்திருக்குது, யாரையும் சொல்ல மாட்டாங்க, கேட்க போறதும் இல்லை. ஸோ அது இயல்பா நார்மலா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப தொடங்கி இருக்கு, கிராஜுவலா அது நிச்சயமாக உறுப்பினர்கள் மீது ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும், ஒரு அழுத்தம் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ங்கிறதா நினைக்கிறேன். அதை மீறி இப்போ நான் கட்டாயம் நான் ஒரு வருஷத்தில் நான் அட்டாக் பண்ண அவங்க அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு தலைவரை பற்றி பேசச்சிலையோ கட்சியை பற்றி பேசச்சிலையோ அவர்கள் வந்து அது மீறியா நாங்கள் அந்த தலைவர் கட்சியில் அங்கே உள்ள கட்சி இருக்குது, தலைவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் எல்லா உறுப்பினர்களும் இருக்குது. இப்போ ஜெயலலிதா கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்க ரொம்ப வலுவாக திமுகவை அட்டாக் பண்ணுவாங்க. ஏன் இதை இந்த அம்மா வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்தது. அது இருந்தால் கட்டாயம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கம்பல்ஷன் மாதிரி வந்து தெரியல. ஏன்னா ரொம்ப காஷியஸாக இருக்காங்க வேர்ட்ஸ் யூசேஜில். நீங்கள் சொன்ன மாதிரி சார் இன்னைக்கு குறிப்பிட்ட அவையில் குறிப்பிட்டது ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான அவ்வளோ எதிராக தான் பேசுறாரு. ஆனால் அந்த வார்த்தையில் எதுவுமே வந்து தடித்த வார்த்தையோ அல்லது வந்து நீங்க மாற்றம் சொன்னீங்க, இந்த பட்ஜெட் முழுமையும் ஏமாற்றமா ஏமாற்றன்ற வார்த்தை அலோவ் பண்றாரு. இதுல எல்லாம் வந்து காணல் நீராக இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து லிட்டரலி டார்கெட்டிங் கவர்மெண்ட் தான். அவங்களும் அமைதியா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தைகளும் அப்படித்தான் இருந்தது. ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, இதுல எதுவுமே இல்லை இந்த பட்ஜெட்ல, நீங்க வந்து 20,000 கோடி 22,000 கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாரு. அவைத்தலைவர் அதை அனுமதிக்கிறாரு. இது அது அனுமதிக்கிறது மட்டும் இல்ல, செங்கோட்டையன் பேசின கடுமையான வார்த்தையை நீக்கிறாரு. அந்த வகையில ஒரு 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 மாற்றம் இல்லைங்கிறத நம்ம மனசாட்சியோட சில விஷயம் வந்து மாற்றங்கள் அங்க நடக்குது. எல்லா தரப்புலயும் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது. நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, நேரலையே சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் அதை ஏன் செய்யல? இப்போ இருக்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்பவுமே அந்த பிரச்சனையை இப்போ எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. என்னன்னா, நீங்க அவை குரூப்ல சாருக்கும் தெரியும். இப்போ அவை குரூப்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு, அவைத்தலைவர், நாங்க இதை வந்து பின்னாடி பார்த்துட்டு எதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு பார்த்துட்டு நான் நீக்கிடுவேன்றாரு. இப்ப டிவியில இருக்கவங்களுக்கு போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்ப பிரிண்ட்ல உட்காந்துருக்க நாங்க தான் இப்ப அவர் எதை சேர்ப்பாரு எதை சேர்க்க நாங்க ஃபில்டர் பண்ண முடியாது. இல்ல லாட்டரி பிரச்சனை கூட எங்களுக்கு அதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகைகளை படிக்கிற யாருக்கும் அப்படி ஒரு விவாதம் நடந்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கவே செய்யாது. ஆனால் டிவியில அது வந்துருச்சு, சமூக வலைத்தளங்களை ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இல்ல நான் வெண்ணை கூட ஏவாவேலு அதை கேட்கிறாரு, நீங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க, இப்ப எல்லாமே நேரலை செய்யறாங்க, நீங்க அவங்க அலுவலகத்துக்கு போய் ஆய்வு பண்ணின்றதெல்லாம் பண்ணாம கையோட முடிச்சிருங்க அப்படின்னு அவரு. அது எப்படி முடியும்? நீங்க லைவ்ல போயிட்டு இருக்கீங்க, எப்படி நிறுத்த முடியுமா? அது சொல்லலாம் சார், நீங்க இதை வந்து சேர்க்க முடியும். அதனால நான் சொல்றேன், இது அவர்களுக்கு மேல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு கம்பல்சனத்தை உருவாக்கி அவங்களே கிராஜுவலா வந்து தங்களை ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரைன் வரும் தான் நான் நினைக்கிறேன். அந்த செல்ஃப் ரெஸ்ட்ரைன் ரெண்டு எல்லா பக்கமும் வந்திருக்கு. அதனாலதான் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட வார்த்தைகளோட போட்டிருக்கலாம். இது வந்து எதிரான வார்த்தைகள்ன்றதை விட இன்னும் கூட தடிமனான வார்த்தைகள் பயன்படுத்தி கூட. அவரு நார்மலா ஏபிஎஸ் அவ்வளவு தடிமனான வார்த்தைகள் பேசுற ஆட்கள் இல்ல. அவர் இயல்பா கொஞ்சம் அவருடைய தன்மையே அப்படிதான் இருக்கும். அப்ப கூட என்ன சொன்னாரு செங்கோட்டை, நீங்களும் நானும் எத்தனை வருஷமா ஒன்னா பயணித்திருக்கோம், என்னை உங்களுக்கு என்ன 200 மடங்கு சதவீதம் சொன்னாரு. அதனால அந்த ஃபில்டர் இருக்கு, அந்த ரெண்டு பக்கமும் அந்த ஃபில்டர் இருக்கு. இவங்க வந்து அதை ரொம்ப கான்சியஸா எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு வார்த்தை கூட குறை கூட வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அதே போல இவங்க ரெண்டு இதுல என்ன பார்க்கணும்னா, திமுக அதாவது ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து அசம்பிளில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அசம்பிளினா இங்க இருக்க ஆடியன்ஸ் எதிர்க்க ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுக்கு பதில் சொல்லணும், ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கேள்வி கேட்டு பெறணும் அப்படின்றதுல வந்து ரகுபதி அவர்கள் பேசினப்போ ஆகட்டும், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசினதாகட்டும், இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாரும் அசம்பிளியை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இவங்களோட ஆடியன்ஸ் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. இவங்க கிட்ட நம்ம கரெக்டா கொடுத்து கரெக்டா பதில் வாங்கணும், கூட குறையா பேசி நம்மளே பழைய இதை இது பண்ணிக்க கூடாதுன்ற டோன்ல அசம்பிளியை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஆப்போசிட்ல எதிர்கட்சிகள் கிடையாது, அவங்களுக்கு ஆடியன்ஸ் வெளியே இருக்காங்க. மக்களை வந்து இந்த பேசினா இந்த கட்டு எப்படி வெளியே போகும், இந்த ஷாட் எப்படி, அந்த மாதிரியான ஒரு இதுதான் நமக்கு மென்டாலிட்டி தெரியுது. அந்த சோசியல் வலைதளம், ஏன்னா
இல்ல அது எதை வச்சு சொல்றீங்க? இல்ல இப்போ உதாரணத்துக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் இப்ப எந்திரிச்சு சொல்றதாகட்டும், இப்ப வந்து அவர் என்ன காந்தி செல்வன் அவர்கள்லாம் வந்து ஆக்சுவலி தப்பு. காந்தி நீட் வந்து நாடாளுமன்றத்துக்கே வரல, அது ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக நீட் வந்தது. ஆனா யாருக்கு அது தெரியும்? நீங்க அதுக்கப்புறம் ஏவாவில் அவர்கள் பதில் சொன்னார், உதயநிதி சொல்லி அவைத்தலைவருக்கு போய் அப்புறம் ஏவாவில் அவர்கள் பதில் சொல்றாரு. அது வரைக்கும் கட்டு வராது உங்களுக்கு, ஒரு நிமிஷம் வரைக்கும் போயிடும், உங்களுக்கு 30 செகண்டுக்குள்ள கட்டு வேணும். அப்ப இது ஹிட் ஆயிடும். நேற்று இவர் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசுறதுலயும் வந்து சரத்தோட பேசல, அவரு ஒரு அலிகேஷனா தான் வைக்கிறார். அது அவை குறிப்பில் இருக்குமான்னு தெரியாது, ஆனா அது கட்டுக்கு போதும். இது ஒரு இந்த மாதிரி அந்த எதிர்த்தரப்புல இருந்து வர இப்போ நேற்று இன்னைக்கு இந்த இடத்த காணான்னு சொல்றது அப்படின்ற ஒரு சர்க்காஸ்டிக் டோன்ல பேசுறது இது கட்டுக்கு உதவும். ஆனா அவரோட ஸ்பீச்சில் மற்றதெல்லாம் எடுத்துருந்தோம்னா சரத்தோடு இருக்கா, ரசிக்கும் தன்மையா இருந்ததா, அதில் தமிழ் இருந்ததான்னு கேட்டால் அதெல்லாம் கேள்விக்குறி. அவர் அஃப்கோர்ஸ் அவர் செழுமைப்படுத்துவார். அவர் இதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொன்ன ஒரு பக்கம் ஸ்பீக்கர் வந்து அந்த கட்சி சட்டப்பேரவை கட்சி தலைவருடன் ஒரு சீரியஸான ஒரு விவாதத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க லைவ்னு நீங்க கேட்டு இன்னைக்கு போயாச்சு, இதை திருப்பி எடுக்க போறதில்ல. ஆகவே அவர்கள் கொண்டு ஒரு விவாதம் நடத்தி நாம் லைவ்ல இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி ரொம்ப கவனமா இருக்கணும். அந்தந்த கட்சி தலைவர்கள் அவருடைய உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கணும், ஆளுங்கட்சியும் அவருடைய உறுப்பினர் தெரிவிச்சா சரியா இருக்கும். அதே மீறி வருங்க. நீங்க வந்து கோவத்தில் வர்றது, நீங்க பிரிட்டிஷ் பார்லமெண்ட்ல அவருக்கு ஏதோ ஸ்கின்னர்னு வரும்னு நினைக்கிறேன், கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு தான் இருக்கும். அவரு பிரைம் மினிஸ்டரை வந்து மிக மோசமான வார்த்தைகளை நான் பேசுறதை பார்த்துருக்கேன். அது நடக்கணும். அவர் ஸ்பீக்கர் அப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவார், நீங்கள் உங்களை வார்த்தையை டேவிட் ஸ்கின்னரை என்ன டேவிட் ஸ்கின்னர் நீங்கள் உங்கள் வார்த்தையை பயன்படுத்த வித்ரா பண்ணுறீங்களா இல்லாட்டி வெளியே உங்களை ஏற்றுமானா அவர் திருப்பியும் சொல்லிட்டு நானே வெளியே போகிறேன்னு அந்த ஆள் போவான். சரி அந்த ஆனால் அங்கே பிரைம் மினிஸ்டர் நான் பார்த்துருக்கேன், அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார். இவ்வளவு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு, நீ அங்கே வாங்கினா இதெல்லாம் சொல்லுவார். சரி அது ஒரு மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருக்கு. ஆனாலும் ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அது வந்து காலப்போக்கில் கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா நிறைய நீங்க தடித்த வார்த்தைகள் பேசுவது ஒண்ணு, அவர் சொன்ன மாதிரி உங்களை பத்தி நான் தவறா பேசிட்டு போறேன் இல்லையா, இதை பின்னாடி நீங்க திருத்துறதுக்கு முன்னாடி அடிப்படை இல்லாத ஒரு ஆதாரம் இல்லாத நான் ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கும் பொழுது அது எல்லோருக்கும் போய் சேர்ந்து விடுகிறது. நீங்க அடுத்த நாள் நீங்க முடிவு படிச்சு அதை அவை குறிப்பில் நீக்கிறதுக்கு முன்னால the damage is done. அதை நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அவர்கள் கட்சிகளுடன் ஒரு சிறந்த விவாதத்தை நடத்தி அந்த அதை ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விவாதம் தேவைப்படுகிறது நான் நினைக்கிறேன். ரைட். நிறைவா வரும் நாட்கள்ல பேரவை எப்படி இருக்க போகிறது? மிக குறிப்பா இப்ப நீங்க நம்ம திங்கட்கிழமை எதிர்பார்த்தா இப்ப அவரு கைது செய்யப்பட்டு எதிர்கட்சி தலைவர் வராரு அப்படின்னும் போது அன்னைக்கு பெருசா பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே அவங்க இருக்க மாட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சிருவாங்கலாம் எதிர்பார்த்தோம். ஆனா அப்படியான போக்கு இல்லை அப்படின்னும் போது இனிமேல் மானிய கோரிக்கையிலோ மற்ற விவாதங்கள்லயோ எப்படி இருக்க போகிறது? நான் என்ன நினைக்கிறேன்னா இதே போல தான் நடக்கும். ஏன்னா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க இடத்த அங்க பிடிக்கிறதுக்கு அதிமுகவும் அவங்களோட உட்கார்ந்துருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. ஸோ திமுக பேசாமல் இருந்தால் எதிர்கட்சின்னு ஒன்று கட்டாயம் இருந்து முன்ன மாதிரி இல்லை இல்லையா? அந்த திமுக அதிமுக இருந்து திமுகனுடைய ஆதரவு கட்சிகள் அதிமுக, அது பெரும்பாலும் அப்படிதான் ஒரு பக்கம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. எதிர்கட்சிகளாக பெரிய கட்சிகள் உட்கார்ந்து இருக்கின்றன. தமிழகத்தினுடைய அரசியல் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸை இவர்கள் அவங்களுக்குள்ள பங்களித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மூணாவது ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாரு. அப்போ இருக்கிற ஸ்பேஸை இவங்க ரெண்டு பேரும் தக்க வைக்கிறதுல இப்போ இவர்களுக்குள்ள போட்டி, இது புது பிளேயர் வருவாராங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. சமயத்தில் அவர்கள் இந்த அதிமுகவும் திமுகவும் கூட அவர்களோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுமே அந்த ஜனநாயக கடமைகளை ரொம்ப தீவிரமாக ஆற்ற வேண்டி அந்த ஸ்பேஸை தங்களுக்கு வச்சுக்கிட்டு விட்டு கொடுக்க கூடாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால நான் பெருசா வெளிநடப்புனா தவிர்க்க முடியாது காலகட்டத்தில் நடக்கலாம். ஆனால் அவையில் இருந்து அவர்கள் செயல்பாட்டு வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடிக்கு இன்று தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சிகளாக இருந்து இந்த எதிர்கட்சிகளாக தள்ளப்பட்டிருக்க இரண்டு கட்சிகளுக்கும் உருவாயிருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. அது நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை தொடர்ந்து அந்த கடமையை செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க அதிமுக திமுக இருந்து அந்த பண்ணிட்டு அவர் போயிடுவார். அதனால நான் சொல்றேன். அதுலயே நீட்டிச்சு போனோம்னா அதிமுக திமுக ஒருவேளை வந்து எதிர்கட்சி தலைவர் என்ற கவைக்கு வரல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்றைக்கு கவை வராட்டி உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு இன்னும் அடிஷனல் 2 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட எதிர்ப்பு வருது அங்கிருந்து. நீங்க சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாங்கன்னா அன்இன்டர்பிரட்டா இருக்கு.
நீங்க ஆலோசனை சொல்லலாம், அட்வைஸ் சொல்லலாம், நீங்க வந்து கவர்மெண்ட் சொல்லலாம், பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடுவில் குறுக்கீடு வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குறுக்கீடு வரும், அப்செட் ஆகும், எந்திரிச்சு உட்காரணும், ஒரு 10 வாட்டி இங்கிருந்து கத்துவாங்க, அங்கிருந்து 10 இவங்க 2 பேருக்கும் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் குற்றச்சாட்டுகளா வைக்கல. அது ஒண்ணு இருக்கு. அந்த சௌமியா பாயிண்ட் பேசுறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்க பணம் ஒதுக்கவே இல்லை, எப்படி செய்ய போறீங்க எல்லாம். அப்ப அதை ஏத்துக்கிறாங்க அவங்க. உங்களோட டோனும் ஒரு முக்கியம் பார்க்கணும். நீங்க வந்து நான் சொல்றதுல உங்கள்ட்ட நான் சொல்றதுல நீங்க எப்போ நீங்க அஃபண்ட் ஆகுவீங்க? என்னுடைய தொனி இருக்குல்ல, அந்த தொனி உனக்கு நான் குற்றச்சாட்டு சொல்வதற்காகவே நான் அங்க வந்திருந்தா தான் நீங்க அதை எடுப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லி அதை சரிய வைக்கணும்னு என்னோட இன்டென்ஷன் வந்து எதை பாக்குறேன் அதை பாக்குறாங்க. அப்போ அதை அவங்க சரிப்படுத்துற இடத்துல தான் அவங்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க பாயிண்ட் அவுட் தான் பண்றாங்களே தவிர குற்றம் காணும் இதுல இல்லைங்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் உங்களோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஒரு 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 அவங்க எங்க இருக்கிறோங்கிற ஒரு 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 ஊசல் இருக்கு இல்லையா. அவர் நம்ம இந்த அதிமுக கூட்டணியா ஃபியூச்சர்ல அவங்க எங்க போவாங்கிறதுலாம் தெரியிருக்கு. அந்த அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதனால அந்த ஸ்பேஸும் இருக்கு, அந்த அபாயமும் இருக்கு. அந்த ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு, அவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க கூடும். அந்த அபாயமும் இருக்கனால இவங்க சொன்ன மாதிரி அவையில் இருக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் வரும் நாட்கள் அதிகமான அமைச்சர்கள், நம்ம இப்போதைக்கு பேசுனது 4-5 பேர் தான் பேசியிருக்கோம். இன்னும் அதிகமான அமைச்சர்கள் வந்து இன்னும் தெளிவோடு வருவாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தாம்பரம் அமைச்சர் உதாரணத்துக்கு அவர் மீது முன்னாடி குற்றச்சாட்டுலாம் வந்து வீடியோலாம் வந்தது இல்லை. அவர்லாம் சனிக்கிழமெல்லாம் ரிவ்யூ மீட்டிங் போடுறாரு, சனிக்கிழமை உட்காந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மாவட்ட ரீதியாக அவர் வச்சிருக்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மாவட்ட ரீதியாக என்ரோல்மெண்ட் ரிலேட்டடான அதுக்கு என்ன பண்ணலாம், பயோமெட்ரிக் கொண்டு வரலாமா, என்னென்னலாம், அதாவது கன்சல்டன்ட் ரோலில் இருக்கவங்க, முறைப்படுத்தாத அரசு பணியில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம இதுக்குள்ள இந்த கொடைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பலரும் உட்கார்ந்து கேட்டு படிச்சு டு மேக் தம் ரெலவென்ட்ங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ நிறைய கட்சிகள் வந்துருச்சு இல்லையா. அதனால நீங்க தயாரிப்புல இருந்து உங்களை நீங்க தொடர்ந்து நீங்க தேவை உங்களுடைய தேவையை அங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்து இன்றைய ஒரு அரசியல் சூழல் உருவாக்குகிறது என்பதையும் நம்ம கவனத்தில். அதுதான் நான் திரும்ப நான் கேட்கறது வந்து, இப்ப இவங்க இளைய தலைமுறை இந்த அளவுக்கு தயாரிப்போட அவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கம் தயாரா இருக்காங்க இல்லைங்க. இப்ப எப்பவுமே இளைய தலைமுறை அரசியல் விட்டுருக்குங்க. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துங்க, ஒரு தொழில்நுட்பத்துறை வளருதுன்னா நம்மை விட நமக்கு அடுத்த தலைமுறை வந்து சில விஷயங்களை நம்மை விட தெளிவா எளிவா கத்துக்கிறது வாங்க. அதுல வந்து நீங்க அந்த இளைய தலைமுறையை வந்து அரசியல் பத்திரிகை துறையில சொல்ல அதுதான் யதார்த்தம். அவங்க வேகமா கத்துக்கிற அந்த வேகத்துக்கு இவங்க ஈடு கொடுத்து தயாரா இருப்பாங்க. ஆனால் அனுபவம், நீங்க அதை அணுகிற முறையில இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனம் மட்டுமே போறதில்ல, ஃபீல்டு அதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது. நீங்க எல்லாம் மேத்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. கணக்குல நீங்க பெரிய புத்திசாலியா இருக்கலாம், அதை அப்ளை கொண்டு வர அந்த மாதிரியான ஒரு இருக்கு. அது இங்க திமுக அதிமுகங்களுக்கு மிகப்பெரிய அனுபவசாலிகளா இருக்கிறாங்க. களத்துல அவங்களுக்கு எப்படி களமாடணும்னு தெரியும். இது பார்க்கணும். ஆனா இது ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு இதை உருவாகி இருக்கிறது. 3 பேரும் இந்த ஸ்பேஸை தக்க வைக்கிறதுக்காக அது அந்த அசம்பிளி ஒரு 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 டெஸ்டிங் கிரவுண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் வந்து இந்த மூத்த உறுப்பினர்கள் யாரும் வந்து யங் மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க. உதாரணத்துக்கு கீர்த்தனா அவர்கள் நேற்று பேசுறதாகட்டும், இவங்கெல்லாம் பேசுறப்போ இவங்கெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அந்த பாயிண்டை விட்டுட்டு நீங்க கடந்து அடுத்து நீங்க ஸ்கிரிப்ட் நீங்க ஒன்று பேசிட்டு இருக்கீங்க, வாசிச்சுட்டு இருக்கீங்க, இன்டர் பண்ணி ஒன்று பதில் சொல்றாங்கன்னா சீனியரா இருக்கவங்க மேபி அதை உதாசீனப்படுத்திட்டு ஓகே அதை பதில் சொல்றாங்க, இவங்க கண்டினியூ பண்ணலாம் திரும்பவும் கூட. ஆனா அவங்க அந்த ஸ்கிரிப்ட் அக்னாலேஜ் பண்றாங்க. ஆமா கரெக்ட் நீ சொல்றதாமா, ஆனா 3 மாசத்துலாம் அப்படி அவ்வளவு பெரிய திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாதுமா, நாங்க போட்டு அப்ப கரெக்ட் பண்றாங்க. அடுத்து அக்ரி மினிஸ்டர் ரிப்ளை பண்ணதுக்கும் வந்து அக்னாலேஜ் பண்றாங்க. நீங்க அக்னாலேஜ் பண்றது வந்து ஒரு சீனியர்ட்ட இருந்து அக்னாலேஜ்மெண்ட் வாங்குறது வந்து கஷ்டம். ஏன்னா கட்சி தலைமையில ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா கீழே வேலை பார்த்தவனுக்கு அக்னாலேஜ்மெண்ட் என்னங்க இவ்வளவு வேலை பார்க்குற ஒரு நல்ல வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன்றார். ஆனா ஆளுந்தரப்புல இருக்கவங்க தனக்கு பதிலளிச்ச இளைய யங் அமைச்சர்களுக்கே வந்து இவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. ஸோ இட் இஸ் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இடத்துல தான் நோய் நகர்ந்து தான் பார்க்க முடியுது. எப்படி இருக்குன்றது கடந்த இந்த கேள்வி நான் முன்னாலே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், நிறையவே வச்சுக்கிறேன். கடந்த பேரவை கூட்டங்களோட ஒப்பிடும்போது இப்போ மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க ஏவா வேலு, கே நேரு, இவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? இப்போ அந்த டோன், அவங்களோட டெலிவரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இல்லை, அவங்க இன்னும் அசர்ட்டிவா தான் இருக்காங்க. அதுல ஒன்றும் அந்த பட் ஆனா நீங்க எதிர்கட்சியா இருக்கச்சில நீங்க ஒரு அமைச்சர் அந்த கெத்தோட பேச முடியாது. ஏன்னா இல்ல அந்த சேஞ்ச் தெரியுது, அது கட்டாயம் தெரியுது. அது உடல் மொழி உங்களுடைய டோன்ல அது வந்து கட்டாயம் அது தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எது பேசலாம் அப்படி ஜாலியா தான் அவர் பேசிட்டு போறாரு. இப்போ நீங்க பன்னீர்செல்வமே என்ன சொல்லி அது ஒருவேளை அதிமுக திமுக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப அப்படி இல்லைங்க. நான் ஒரு எதிர்கட்சி இருக்கச்சில நீங்க அந்த அக்ரெசிவ்னஸ் நீங்க அடாப்ட் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு ஆளுங்கட்சியில இருந்தவங்க இல்லைன்னு சாதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர்கள் எதிர்கட்சியில இருந்துட்டு இதுதான் சரிங்கிறத சாதிக்கிற அந்த ஒரு நிலைமை இல்லை. அது கட்டாயம்
ஏன்னா முன்னாடி நீங்க எந்திரிச்சு நான் கேட்டேன்னா திமுக அண்ணா திமுக காலத்துல முதல் தொடக்கத்துல என்ன இருக்குன்னா முதல் 3-4 மாதங்கள்ல இருக்கக்கூடிய இருக்குன்னா நீங்க தான் அதான் நீங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க மேல உங்க அரசு கடன் வாங்கி விட்டது கடன் வாங்கினா அது கொஞ்சம் நாள் மாறி மாறி பரஸ்பரம் பிறகு குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லைன்னு மறுப்பாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு அடிச்சு அமைச்சர்கள் வந்து இதெல்லாம் நடக்கவே இல்லை, இதுக்கு எந்த ஆதாரம் இல்லா பேசுற இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் நடந்து 2 சைடு நடக்கும். நான் திமுக மட்டும் இல்லை அண்ணா திமுக 2 பக்கமுமே அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது அரசின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லை என்ற பேரில் அது வந்து அவை குறிப்பிலிருந்து பெரும்பாலும் நீக்கப்படும். இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது மட்டும் நான் அதை பார்க்குறேன். அதில் நான் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரைட், நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. இருவரின் வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. நன்றி.